திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகல் 10 உற்சவம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், ஏகாதசியை முன்னிட்டு பகல் 10 உற்சவம் தொடங்கியிருக்கிறது. உற்சவத்தில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? திலகவதி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இன்று பகல் 10 உற்சவம் சற்று நேரத்துக்கு முன்னதாக முதல் நாள் புறப்பாடு என்பது துவங்கியது. பக்தர்கள் இன்றி நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து அர்ஜுன மண்டபத்துக்கு புறப்பாடு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே கோவில் நிர்வாகம் இதற்கான முறையான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் மாலை அவர்களுக்கு 8 மணி வரை மட்டுமே தரிசனம் என்பதும், அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் தரிசனம் என்பது கிடையாது. புறப்பாடு நேரத்தில் பெருமாளுடன் பக்தர்கள் யாரும் இல்லாமல் தான் புறப்பாடு இந்த ஏகாதசி திருவிழா என்பது நடைபெறும். வருகிற 25ஆம் தேதி முக்கிய திருவிழாவான வைகுண்ட ஏகாதசியோட இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அன்று முதல் நாள் மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 8 மணி வரை பக்தர்கள் இன்றைய சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறும். திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே கோவில் நிர்வாகம் செய்திருக்கிறது. பக்தர்கள் அனைவருமே கோவிலோட இணையதளத்தில் இந்த திருவிழாவை நம்பெருமாளை தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நேரடியாக அவர்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. காவல்துறையினரும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. நேற்று கூட இதற்கான புறக்காவல் நிலையத்தை திருச்சி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் திறந்து வைத்து 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாகவும், முக்கியமாக பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து கிருமி நாசினிகளை அவர்கள் பயன்படுத்தி பக்தர்கள் தனிமனித இடைவெளியுடன் இந்த வைகுண்ட திருவிழாவை அவர்கள் கொண்டாட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.